வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான தக்காளி சூப்புங்க. தக்காளி எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தக்காளியை வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியை வச்சு சூப்பு எப்படி சுவையாக செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின சின்ன தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் லைட்டாக வதங்கிட்ட உடனேயே ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், தோலோடு இடித்த 6 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு ஸ்பூன் தனியாவையும் சேர்த்து திரும்பவும் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நாம் சேர்த்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையுமே ஒன்றும் பாதியுமே இடித்து தாங்க சேர்த்துருக்கேன். நான் சேர்த்த மாதிரியே நீங்கள் சூப்பில் சேருங்க. சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க, ஓரளவுக்கு லைட்டாக வதக்கிட்டாலே போதும். இப்போ நான் 3 பழுத்த பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு மைய அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்கிற பசுரோட போனோங்க, அதனால் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. சூப்பு சாப்பிடும் போது தக்காளியை உங்களுக்கு மென்று சாப்பிட பிடிக்கும்னாங்க தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை சூப்பு நமக்கு நல்ல லிக்விடாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அரைச்சி சேர்த்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி சேருங்க. எப்படி செஞ்சாலும் சூப்பு நல்லா இருக்குங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். சூப்போட வாசனை கமகமான வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துப்போம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னாங்க நீங்கள் 1 ஸ்பூன் வரைக்கும் கூட மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம கொத்தமல்லி தழையும் மிளகுத்தூளையும் சேர்த்து இருக்கிறதால சூப்பை 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு, கால் சூப்பு எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்குங்க நான் செய்து காட்டின இந்த சூப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம், இல்லைன்னா சாதத்தில் கூட நல்லா சூடாக போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டிட்டு சூப்பை மட்டும் கொடுங்க. நான் செய்து காட்டின முறையிலே இந்த சூப்பை நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.